ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் எக் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சாப்பாட்டு அரிசி 300 கிராம் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 4 முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்பவே சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ இதை குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் நல்லா சூடானதும் 50 ml அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து அதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் விட்டுறலாம். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருந்த 300 கிராம் அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம அரிசி ஊற வச்சதை தண்ணி வடிகட்டிட்டு பாத்திரத்தோடு சேர்த்தோன்னா அதிலிருந்து இருக்க தண்ணியும் சேர்ந்துடும். அதனால சாப்பாடு குழஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். எல்லா அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 7 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். முட்டையை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் நல்லா சூடானதும் 1.5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பக்கமும் 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதை எடுத்து இப்போ இந்த சாப்பாட்டோட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேலே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன்.
இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இப்போ லோ ஃப்ளேம்லையே இதை 10 நிமிஷம் வேக விட போகிறோம். குக்கரை மூடி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.